ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். வணக்கம். இன்று ஜூன் 5, 2024. திங்கட்கிழமை நிஃப்டி மிகப்பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆன நிலையில் நேற்று மிகப்பெரிய சரிவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. திங்கட்கிழமை 2.6% கேப் அப் நடந்த இதே நிஃப்டி செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய சரிவை நோக்கி போக காரணம் எலெக்ஷன் ரிசல்ட் தான். ஸோ மோடி தான் ஆட்சிக்கு வருவார் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் இருந்ததுனால மார்க்கெட் நல்லா மேலே போச்சு. பட் நேற்று காலையில் காங்கிரஸ் பார்ட்டி லீடிங்கில் வரும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே லீடிங்கில் வந்துடுச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் சரியான கரெக்ஷனுக்குள்ளே போச்சு. கிட்டத்தட்ட 8% வீழ்ச்சியானது நிஃப்டி. ஸோ இன்றைக்கி ரீபவுண்ட் ஆகும். பிகாஸ் நேற்று மார்க்கெட்ஸ் ஓவரால் குளோபல் கண்டிஷன்ஸ் அண்ட் செகண்ட் திங் மோடி மறுபடியும் பாசிட்டிவில் வர மாதிரி தெரியுது. ஸோ இதனால தான் இந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் நடக்கும். பட் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஃபியரில் செல் பண்ணுறதுனால இன்னும் 2-3 டேஸ்க்கு இந்த நெகட்டிவ்னஸ் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் புரோக்கரேஜரான மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்களில் மிகப்பெரிய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னும், பொட்டென்ஷியல் எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட் ரியாக்ஷன் காரணமாக பெரிய பெரிய பங்குகள்லாம் நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் வரும். முக்கியமாக ப்ரைவேட் பேங்க் செக்டார், கன்சூமர் ஸ்டேபிள் செக்டார், ஆட்டோ செக்டார் இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஜெஃப்ரிஸ் அண்ட் மார்கன் ஸ்டான்லி சொல்கிறாங்க. ஐஏஎஃப்எல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அன்ரிசபிளி பிரைஸ்டு செக்டர்ஸான பிஎஸ்யூ, கேபிட்டல் குட்ஸில் கரெக்ஷன் நடக்கும். டிஃபென்ஸ் செக்டாரை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க ஐஏஎஃப்எல். அண்ட் செகண்ட் திங், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இருந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், பிபிசிஎல் ரிமூவ் பண்ணி சன் ஃபார்மா அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆட் ஆகியிருக்கிறதா ஐஏஎஃப்எல் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நேற்று இறங்கிய பங்குச்சந்தையில் ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்த சில பங்குகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ஹெச்பிசியில் இந்த டெக்னிக்கல் பிரேக் அவுட் வந்து நல்லா வந்துச்சு. ஸோ டெக்னிக்கலாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ இவன் கொடுத்த பிரேக் அவுட் ஸ்டேஜ் 102 ரூபாயில் கொடுத்தான். அப்புறம் நல்ல ரிட்டர்ன்ஸ் காரணமாக பார்த்தீங்கன்னா 116 ரூபா, கிட்டத்தட்ட 16% ரிட்டர்ன்ஸ். இப்போது ஒரு மிகப்பெரிய சரிவு நோக்கி போயிட்டு இருந்திருக்கா இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பை பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம். பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது 90 மூவிங் ஆவரேஜை க்ராஸ் பண்ணி இந்த கேண்டில் மேலே வரும்போது பை பண்ணலாம். அது வரைக்கும் என்ஹெச்பியை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த என்ஹெச்பிசி ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிரேக் அவுட் கொடுத்த நிலையில் பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். அதுக்கப்புறம் என்ஹெச்பிசியை நீங்கள் பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாட்களில் 3 மிகப்பெரிய ஆர்டரை வந்து பிடிச்சிருந்தாங்க. நல்ல பாசிட்டிவ். அப்புறம் பிஸ்னஸ்லேயும் ஒரு நல்ல மார்க்கெட் ஷேரை வந்து அதிகரிச்சிட்டே வந்தாங்க சுவிட்சர்லாந்து. இந்த சுவிட்சர்லாந்து வந்து 48 ரூபாயில் எல்லா ப்ரோக்கரேஜஸும் பை பண்ண சொன்னாங்க. டார்கெட் 58, 60ன்னு உயர்த்திக்கிட்டே போனாங்க. பட் நேற்று வந்த மார்க்கெட்டில் லோவர் சர்க்கிளில் க்ளோஸ் ஆச்சு இந்த பங்கு. பட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ்னஸ் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் 812 மெகாவாட்கான ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. 132 டர்பைன்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. 26 டர்பைன்ஸை இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து பாசிட்டிவாக டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான். ஒரு பென்னி ஸ்டாக் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்டோ இல்லை வேறு எந்த விஷயமும் பெருசாக கொண்டு போகாது. அந்த கம்பெனி பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க, நல்ல ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா தான் ஒரு பென்னி ஸ்டாக்குடைய பங்கு மேலே போகும். சரிங்களா. ஸோ அதனால் சுவிட்சர்லாண்டை லாங் டேர்முக்கு பை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெல்ஸ்பென் சவுதி அரேபியா கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வந்து பல்காக படிச்சிருக்காங்க. இந்த கேஸ் பைப்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுற ஆர்டர் தான். அதில் கிட்டத்தட்ட 3027 கோடிக்கான ஆர்டர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்பட்டுள்ளது. இது டெக்னிக்கலாக பார்த்தோன்னா வெல்ஸ்பென் கார்ப் ரீசெண்டாக நவம்பர் மாதத்துலேருந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவும் கொடுக்கல. 2023 கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக எந்த ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் வெல்ஸ்பென் கார்ப் கொடுக்கல. காரணம், இது ஆல்ரெடி நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருச்சு. வெறும் ஒரு 300 ரூபாயில் இருந்து இவன் 600 டச் பண்ணான். ஸோ டபுள் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுனால எந்த விதமான பெரிய மூமெண்ட் இல்லாமல் இருந்தான். இப்போ வெல்ஸ்பென் கார்புடைய ஏர்லி கைடன்ஸ் வந்துச்சு. அதுவும் ஒரு நெகட்டிவாக மாறிச்சு. இந்த ஏர்லி கைடன்ஸில் வந்து
அந்த கம்பெனி கொடுத்த எந்த ஒரு விதமான ஸ்கோப்பும் எங்களுக்கு திருப்திகரமாக இல்லைன்னு ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இதை இறக்கி விட்டுருந்தாங்க. பட் அதே நேரம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இதை பை பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஐஸ் 5% ஸ்டேக் பை பண்ணாங்க லாஸ்ட் குவார்ட்டரில். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 3% வந்து பை பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏற்கனவே 3% இருந்ததை 6% உயர்த்தினாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ்னஸ் போகுது. ஆர்டர் புக் 9,200 கோடிக்கு இருக்குது. இப்போ ஆக மொத்தம் 12,000 கோடிக்கு ஆர்டர் வச்சுருக்காங்க வெல்ஸ்பன் கார்ப். ஸோ கம்பெனி லாங் டேர்மில் பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டில் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணலாம். பாருங்கள், நீங்கள் பார்க்குறது ஹார்லி சார்ட். இதில் கரெக்டாக சப்போர்ட் லைனில் தான் வந்து ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. இந்த 3 கேண்டில்ஸ் கடைசியாக வந்தது எதுவுமே அந்த லைனை தாண்டி கீழே க்ளோஸ் ஆகலை. ஸோ இது வந்து பாசிட்டிவான ஒரு ஏரியா. இந்த இடத்துல பை பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு கொச்சின் ஷிப்யார்டு கடந்த 6 மாதமாகவே பாசிட்டிவாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த நேரத்தில் ஒரு அடிஷ்னல் பாசிட்டிவ்னஸ் வந்திருக்கு. இதோடைய பையிங் ஏரியா அப்படிங்கும்போது 1388 வரும்போது நீங்கள் பை பண்ணலாம். பிகாஸ் இது லாங் டேர்ம் நிறைய ஆர்டர் வச்சுட்ருக்காங்க. ஒரு நல்ல மார்ஜினில் வந்து இயங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஒரு நல்ல கேண்டில் 9-day மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகுது. நல்ல கரெக்ஷன் காரணமாக 1388 வந்து உடனே ரீபவுண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்காக வெயிட் பண்ணுங்கள். வந்த உடனே பை பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ண பாருங்கள். அண்ட் தென் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஏஸ் இன்வெஸ்டரான ஆசிஸ் கோச்சாலியா அண்ட் விஜய் கேடியா பை பண்ண பங்கு. ஆசிஸ் கோச்சாலியா பை பண்ண பங்கு வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் மிஷன்ஸ். இதுதான் அவர் வாங்கின பங்கு. இதில் மிகப்பெரிய சரிவில் எதுவும் கிடையாது. வெறும் 5% டாப் தான். ஸோ இது வந்து ஒரு பையிங் ஏரியாவாக, டிமாண்ட் ஏரியாவாக பார்க்கப்படுது. நீங்கள் வந்து ஒரு 393 ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் 380 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஷார்ட் டேர்மில் தர வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த பங்கில். ஏன்னா ஆசிஸ் கோச்சாலே எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா 62,000 ஸ்டேக்ஸ்கள் அதில் வாங்கியிருக்காரு. இன்னொரு முக்கியமான பங்கு அத்வைட் இன்ஃப்ராடெக். அதில் தான் கிட்டத்தட்ட 2,88,185 ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காரு அத்வைட் இன்ஃப்ராடெக்கில். ஸோ ஆசிஸ் கோச்சாலியா அண்ட் விஜய் கேடியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் அண்ட் மிட் கேப்பில் அதிகமாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ். இவங்க வந்து ஒரு பங்கை பை பண்ணி ஹோல்டு பண்ணுறாங்கன்னா அந்த பங்கு ரொம்ப வேகமாக உயர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நேற்றைய மார்க்கெட்டில் இதை மறுபடியும் ஆவரேஜ் பண்ணியிருப்பார் போல். பிகாஸ் நேற்று 1,460 வரைக்கும் வந்த இந்த ஒரு ஷேர்ஸ் 1,592 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அது வந்து ரீபவுண்ட். எஸ்டர்டே மார்க்கெட்லேயும் ரீபவுண்ட், இன்றைக்கி ஒரு ரீபவுண்டாக தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ஹோல்டிங்ஸ் பை பண்ணி டெக்னிக்கலாக ஸ்டாப் லாஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.